உலகத்தின் பார்வையிலே மிக கொடூரமாக நடந்த ஒரு இனப்படுகொலை இருக்கிறது என்றால் அது தமிழ் சமூகத்தின் இனப்படுகொலை தான். இந்த நிகழ்வு செம்மணி நிகழ்வு நடந்த அதே காலகட்டத்திலே ஐரோப்பிய ஒன்றியத்திலே போஸ்னியா ஹெர்சகோவியா என்ற பகுதியிலே ஒரு பகுதி இருந்தது. அங்கே செர்பியர்கள் போஸ்னியர்களை 1,00,000 பேரை கொன்றார்கள். ஐநா மன்றம் அறிவிக்கிறது, ஸ்டெப்னோனிகா என்ற பகுதி, போஸ்னியாவின் ஸ்டெப்னோனிகா என்ற பகுதி இது பாதுகாக்கப்பட்ட பகுதி. ஐநா மன்றத்தின் பன்னாட்டு படைகள் பாதுகாத்து இருக்கிறது. போஸ்னியர்களே நீங்கள் அங்கு செல்லுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று முழங்கியது ஐநா மன்றம். அதை நம்பி மக்கள் அங்கே சென்றார்கள், சாரையா சென்றார்கள். செர்பிய ராணுவம் ராடிக் என்ற அந்த மரண வியாபாரி ஒரே நாளில் 35,000 பெண்களை கற்பழித்து செய்தான். ராணுவத்தை வைத்து கற்பழிப்பு செய்தான். 8,000 குழந்தைகளை கொன்றான். The mass rape in the world என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறார்கள். 95 இதே ஜூலை மாதத்தில் அதுவும் நடந்தது. போஸ்னியர்கள் அந்த கொடூர சிக்கலில் மீண்டு எழுந்தார்கள், தங்களுக்கான அரசாங்கத்தை நிறுவினார்கள். 2007 பன்னாட்டு நடுவர் மன்றத்தை, பன்னாட்டு குற்றவியல் மன்றத்தை நெதர்லாந்திலே நாடினார்கள். அந்த கொடியவர்களுக்கான தண்டனையை போர்க்குற்றவாளி என்று வாங்கி கொடுத்தார்கள். அதே காலகட்டத்தில் செம்மணியின் தாய் நலத்தின் இன்னொரு தாய் நலமான ஈழத்திலே இந்த படுகொலை நடந்திருக்கிறது. பள்ளிக்கு செல்லும் சிறுவர்கள், பால் குடிக்கும் குழந்தைகள், தாய்மார்கள் என்று வயது வரம்பு பார்க்காமல் படுகொலை செய்து புதைத்திருக்கிறது. இது இன படுகொலை என்று சொல்வதற்கு இங்கே ஒரு ஆண்மகன் இல்லை மக்களே. அதுக்கு சீமான் என்ற ஒருவன் தேவைப்படுகிறான். தமிழ் தேசியம் என்ற ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. போஸ்னியர்கள் அதிகாரத்துக்கு வந்தார்கள். தனக்கு இழைக்கப்பட்ட இன படுகொலைக்கு நீதி கேட்டு பன்னாட்டு நீதிமன்றத்தில் நீதி பெற்றார்கள். 64 ஒரு பெரிய நிகழ்வு. நம்ம அன்னை நிலத்திலே ஹிந்து போராட்டம், 800க்கும் மேற்பட்டவர்கள் இழந்தார்கள், மாண்டார்கள். ஆட்சி அதிகாரத்துக்கு இந்த திராவிட திருட்டு கூட்டம் வந்து அமர்ந்தது. 1974 வங்கதேசம் பிறக்கிறது. 74 வங்காளிக்கு என்ற ஒரு தேசம் பிறக்கிறது. கிழக்கு பாகிஸ்தானா இருந்தது, பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு பிறக்கிறது. நாட்டை அடைகிறான். 1996 அவன் ஐநா மன்றத்திலே அறிவிக்கிறான். அவன் ஐநா மன்றத்திற்கு உலக தாய்மொழி தினம் என்ற வங்க மக்கள், வங்க மொழிக்காக செத்த 4 பேருக்காக உலக தாய்மொழி தினத்தை பிப்ரவரி 21 நீ அறிவிக்க வேண்டும் என்று மான வங்காளி ஐநா மன்றத்தில் முறையிடுகிறான். 74க்கு அப்புறம் 75க்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். 96 முழங்கி 2001 பிப்ரவரியில் வாங்கிடுறான். உலக தாய்மொழி தினம் அப்படின்னு போட்டு வங்க மொழிக்கு வாங்கிறான். 4 பேர் செத்துக்கு 800 பேர் நாங்க செத்தோம். ஏன்? அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பூரா திராவிடம். அதிகாரம் இல்ல, அதை இழந்தோம். அதே போல தான் இதுவும். இந்த பக்கத்து நிலம் we all are Hindusங்கறான் பிஜேபி. we all are Hindusங்கறான் பிஜேபி. நீ எந்த சாமியை, எந்த கடவுளை வணங்குறியோ, எந்த இறையை நீ போற்றுகிறியோ, எந்த இனத்தில் பிறந்தியோ அதே மக்கள், அதே சமூகம் கொன்றளிக்கப்பட்டது. புடுங்கி கொண்டு இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள். யார் பேசுவா? நாதியற்ற இனம், பொலிட்டிக்கல் ரெஃப்யூஜ், அரசியல் அனாதைகளாக்கப்பட்ட ஒரு இனம் தன் அரசியலை நோக்கி காத்து கொண்டு இருக்கிறது. அரசியல் அதிகாரம் இல்லாமல் இது ஒன்று நடக்காது. 40 பாராளுமன்ற உறுப்பினர் தேவை எனக்கு, எங்களுக்கு தேவை, அண்ணன் சீமானுக்கு தேவை. இந்தியா என்கிற பெருநாடு அண்ணன் இடது காலில் கீழே கிடக்கும்டா. 40 பாராளுமன்ற உறுப்பினர் எங்க கையில இருந்தா மண்டியிட வச்சு இவனை உலக அரங்குல ஜெனோசைட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, கோத்தபய ராஜபக்ச, சரத் பொன்சேகா எல்லா பயிலும் சர்வதேச நீதிமன்றத்தில் இனப்படுகொலை குற்றவாளி நிப்பாட்டி நிறுத்திருப்போம்டா. அது குறைந்தபட்ச இந்திய பாராளுமன்றத்தில் நடந்த இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருப்போம்டா. மான தமிழ் பிள்ளைகள், அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் அதிகாரத்தை இழந்து நிற்கிறோம். அவ்வளவு கோபம் வருது. மாறோட அந்த படத்தை ஏஐல தொழில்நுட்பத்தில் உருவாக்கிறாங்க. வலிக்கணும். நீ தமிழ்நாட்டில் தமிழன் ஆண்டு இருந்தா இந்த இடத்துல இருந்து பேசியிருப்பான் அந்த முதலமைச்சர். முடியலையா? ஆடுறவன் யாருன்னு தெரியல.
வந்தவன் போனவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து மான தமிழ் பிள்ளைகளை தங்கள் இனச்சாவுக்கு நீதி கேட்டு போராடுறதுக்கு இந்த மூத்திர சந்தை இந்த தமிழ்நாடு அரசு நமக்கு ஒதுக்கி இருக்கு. மூங்கி பிளாச்சை 32 கோணங்களாக்கும் வல்லமை தமிழர்களுக்கு உண்டு. நீ மூத்திர சந்தில கொடுத்தாலும் எந்திர சந்தில கொடுத்தாலும் உன்னை இழுத்து போட்டு செருப்பால் அடிக்கிறதாண்டா எங்க வேலை. ஒதுக்குற ஓரமாங்கள நினைச்சுக்க. காலம் ஆக சிறந்த ஆசான். காத்திருந்து காலம் மஞ்சள் தீக்கும், கணக்கு தீக்கும். அந்த கணக்கு நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு அதிகாரம் வேணும். வெறியா வருது, ஆத்திரமா வருது. யார் சகிப்பா? இந்திய நிலப்பரப்புல வேற எந்த இனத்துக்கு இந்த கொடூரம் நடந்தாலும் இந்திய பாராளுமன்றம் இருந்திருக்காது. வர்றாரு நரேந்திர மோடி, நாட்டின் பிரதமர் திருச்சிக்கு வர்றாரு. திருச்சி கொட்டப்பட்டு சிறப்பு முகாம் துணிகளால், திரைச்சல்களால், திராவிட நரிகளால் மூடப்படுகிறது. ஏன்? தலாய்லாமாவுக்கு என் நிலத்துக்கு என்ன மயிலா சம்பந்தம் இருக்கு? திபெத்துக்கு என் நிலத்துக்கு என்ன மயிர் சம்பந்தம் இருக்கு? அவனை கொண்டு இங்க வைக்கிற, சொகுசா வாழ வைக்கிற ஊட்டி கொடைக்கானல்ல என் தொப்புள் கொடி வரவே, என் சொந்தம், என் ரத்தம் எப்படி வச்சிருக்க அந்த சிறப்பு முகாம் நீ போய் பாரு. சென்னை மாநகராட்சி கக்குசுமார் இருக்கு அவங்களோட வாழிட பகுதி. இது எங்களுக்கு தான் வலிக்கும், திராவிடனுக்கு வலிக்காது. திராவிடத்துல இருக்கிறோம் எங்கால தான். தமிழ்நாட்டு 64 சாதிகளுக்கு கட்சி வரிக்க சாதி கட்சியின் பெருமக்களே, செத்து இறந்து இழந்தது இந்த மக்கள் தமிழர்கள் தான். நீ எந்த கடவுளை வணங்கி அதை வணங்கியவன், நீ எந்த சாதியோ அந்த சாதியில் இருந்தவன். சாதிக்கு கட்சி வச்சிருக்க ஒரு தலைவன் இனத்துக்கு இணை என்று பேசுற சீமானுக்கு அவன் தம்பி தங்கைகளுக்கு தாண்டா நெஞ்சில துடிக்கும். எங்களுக்கு தான் வலிக்கும். நாங்க தான் பியூர் ரேஸ், எங்களுக்கு தான் வலிக்கும். இந்த நில மாறும் அன்பான மக்களை, செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஜெனோசைட், இது ஒரு படுகொலை, போர் குற்றம் அல்லடா, இந்த போரே குற்றம். எங்க அண்ணன் சீமான் சொன்னது போல இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு இந்திய மன்றத்துக்கு அனுப்புவோம். எப்படி வங்காளத்தை ஆண்டு அன்றைக்கு புத்தசேவ பட்டாச்சாரியா, அவன் வங்காளத்தில், கிழக்கு வங்காளத்தில் இருந்தது இஸ்லாமிய வங்காள இஸ்லாமிய இருந்தாலும், நான் வங்காள இந்துவாக இருந்தாலும் அவன் என் இனத்தான், அவன் என் மொழியான் என்று படையை நான் வங்க படையை அனுப்புவேன் என்று முழங்கினாரோ, அதேபோல் தமிழ்நாடு தமிழர்கள் சீமான் ஆகிய நான் அங்கே இருப்பது என் தாய் தந்தை, என் உறவுகள், இரத்த உறவுகள். இந்திய படையை அனுப்பி அதுக்கான நீதியை பெற்று தராவிடில் இதே சீமான் தன் சொந்த படையை அனுப்பணும் மிரட்டி இருப்பான்டா. நீ ஒரு இம்பார்ட்டன்ட் கையில் ஆட்சியை கொடுத்துட்ட. நாய் நரி கோழி குரங்கு நரி அத்தனை குட்டி போட்டு தாண்டா வாழுது. திராவிடா நீனு குட்டி போட்டு தாண்டா வாழ்ற. அது ஒரு மான சூடு சொர்ண ரோசா வேணாமா? இருக்கு, தமிழனுக்கு இருக்கு. சாதிக்குள்ள கொண்டு நுழைச்சு விட்டான், புல்ஷெட். மதத்துக்குள்ள கொண்டு போய் நுழைச்சிட்டான், புல்ஷெட். இதுகளை விட்டு வெளியேறா நீ நான் தொண்டை வந்து நிக்கணும். நல்லா படி, நெஞ்சுரத்தை ஏத்து, வன்மத்தை ஏத்து. இன்னும் 8 மாசம் இந்த கோபத்தை, இந்த கந்தக சிதறுகளை, இந்த கொப்பளங்களை, இந்த வெப்ப தொகுப்பை தமிழக மீது தமிழ் சமூகத்தில் வெத இது இனம் ஒன்றாகணும். அப்பதாண்டா நமக்கான வாழ்வு கிடைக்கும். அப்படிங்கிற அரசியல் அந்த மக்களிடத்தை விதைத்தால் மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். அன்பான மக்களே, என் செம்மணி உறவுகளே, உங்களை காக்க நாதியற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். உங்கள் எலும்பு துண்டுகளை இன்னும் தோண்டி எடுத்து சிங்களவனை புதைத்து அதன் மேலே வைத்து பூசை செய்யக்கூடிய ஒரு காலத்தை அண்ணன் சீமான் உருவாக்கான் என்று கூறி இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் உலக தமிழ் சமூகத்தை, உலக நீதியாளர்களை, பன்னாட்டு நீதிமன்றங்களை இது உளுப்பட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.